பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம கவலையோட நீங்க இருக்கிறீங்களா? ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 70வது அதிகாரம் 4வது வசனம். Psalm chapter 70 verse 4. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. Let all those who seek you rejoice and be glad in you. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க சம்பாதிப்பாங்க, நல்ல ஐடி கம்பெனியில் ஒரு வேலை இருக்கும், இல்லை நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு ஜாப் இருக்கும், நல்ல காசுலாம் அவங்க சம்பாதிப்பாங்க, எல்லாமே இருக்கும், நல்ல ஃபேமிலி இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்ல லக்ஸுரியான ஒரு கார் இருக்கும், பெரிய வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஏசப்பாவை தேடி பாருங்க. நீங்க ஏசப்பாக்குள்ள நீங்க வளர வளர உங்க வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும். நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க அதிகமாக நேசிச்சீங்க அப்படின்னா அவர் உங்களை நேசிக்கிறத உங்களால உணர முடியும். நீங்க அவரோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவர் நிச்சயம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அதிகமா உங்களுக்கு கொடுப்பார், நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வேதவசனம் சொல்கிறது, அவரை தேடுகிற எல்லாருக்கும் அவர் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். நீங்க அவரை தேடுகின்ற பொழுது உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் காணப்படும். இந்த உலகத்தையே படைச்ச தேவன், நம்மளுடைய எஜமான், நம்மளை வழி நடத்துகிற தகப்பன், நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவரை நீங்கள் தேடுகின்ற பொழுதே, ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும், ஏசப்பா நான் உங்களுடைய அன்பை நான் ருசிக்கணும், ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்று நான் ருசித்து பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் அவரை தேடி பாருங்க, உண்மையாக தேடி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறதுல பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, ஜெபிக்கிறதுக்கு அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிலர்லாம் அவங்க சொல்லுவாங்கல்ல, நான் சர்ச்சுக்கு வெளியே ரோட்டில் நான் போய்கிட்டு இருக்கும்போது அப்படி நான் ஒரு கிராஸ் போட்டுன்னு தான் நான் போய்வேன், அதனால ஏசப்பா என்னை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னை பிளெஸ் பண்ணிடுவாருலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சர்ச்சு கிராஸ் பண்ணும்போது ஏதோ ரோட்டில் நின்று கிராஸ் போடுறதுனால ஏசப்பா கொடுக்குற சந்தோஷத்தை உணர முடியுமா? சிலர் அவங்களுடைய சரீரத்திலே ஒரு சின்னதாக ஒரு சிலுவை மாதிரி போடுவாங்க. அப்படி சிலுவை போட்டோன்னா நம்ம கர்த்தர் நம்மளை பார்ப்பாங்க, கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பத்தெல்லாம் கேட்பாங்க, நம்மளும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. அப்படி செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஏசப்பாவுடைய சமூகத்தில் போய் காலையிலே அதிகாலையிலே எழுந்து ஜெபிச்சு நீங்கள் அவரை உண்மையாக நீங்கள் தேடுனாதான் அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். அப்போ ஏதோ ஒரு கடமைக்காக இல்லை ஒரு மூட நம்பிக்கையில் நம்ம எந்தெந்த காரியங்களும் நம்ம செய்யாமல் உண்மையாக இருதயத்திலிருந்து உண்மையாக நீங்கள் தேடி பாருங்க, இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களுடைய எதிர்காலத்திலையும் நீங்கள் சந்தோஷமாக வாழ இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக அவரை நீங்கள் தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? சந்தோஷம். சந்தோஷம் அளவுக்கு அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா நீங்கள் பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா நேசிக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய அன்பை ஆண்டவரே பிள்ளைங்க உணர்ந்து கொள்ள நீங்கள் ஆண்டவரே ஏசப்பா உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க, பிள்ளைங்களை சந்தோஷமாக வாழ வைங்க. வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரை கவலைப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா அநேக நாட்கள் சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா நேசிக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா சந்தோஷமாக பிள்ளைங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பாவை உண்மையா தேடி பாருங்க, உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்படும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உங்களை உயர்த்துகிற தேவன். அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். God bless you. Have a joyful day.